ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு பெங்களூர் போலீஸால 2 வாரத்துக்கு முன்னாடி தீர்க்கப்பட்ட ஒரு வித்தியாசமான வழக்கை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் வியூவர் ஒருத்தவங்க தான் இந்த கேஸ் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெங்களூர்ல இருக்க விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிருத்திகா ரெட்டிங்கிற ஒரு பெண்மணி டெர்மட்டாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தோல் மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் தொழில் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு. ஒரு நாள் டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கிளினிக் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் அந்த கிளினிக்கை ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்தணுங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்திருக்கு. ஸோ இவங்களும் அந்த தோல் மருத்துவத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப் அப்படிங்கிற பேர்ல பெங்களூர்ல ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி நிறைய ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதே பெங்களூர்ல இருக்க IGOT அப்படிங்கிற இன்னொரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல டாக்டர் மகேந்திரா ரெட்டிங்கிற ஒரு நபர் இருக்காரு. இவர் அறுவை சிகிச்சை மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலும் IGOTயும் ஒரே மெடிக்கல் நெட்வொர்க்குள்ள வர்றதுனால இந்த 2 இன்ஸ்டிடியூட்லையும் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் அடிக்கடி நிறைய கான்ஃபரன்ஸ்க்காக மீட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த டாக்டர் கிருத்திகா ரெட்டியும் டாக்டர் மகேந்திரா ரெட்டி 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படித்து பார்த்தேன். பட் எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் இது ஒரு லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் அவங்க வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. திருமணம் அப்படின்னா பெங்களூரே திரும்பி பார்க்குற மாதிரி அவ்வளவு கோலாகலமாக பயங்கர ஆடம்பரமான ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணத்துக்கு மட்டும் 2 வீட்டாரும் சேர்ந்து 2 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 பேருமே டாக்டர், நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக நடத்தணும் அப்படிங்கிற முடிவில் தான் இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் அப்படிங்கிறது வந்து சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் நிறைய கேஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய லைஃப்லையும் பார்த்துருப்பீங்க. ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, டாக்டர் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரம் அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. எப்போ வேணாலும் நைட் டியூட்டி போடுவாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. அப்போ ஒரு டாக்டர் தொழில் இல்லாத ஒரு நபர் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு டாக்டரே இன்னொரு டாக்டர் திருமணம் பண்ணா அவங்களுக்கு 2 பேத்துக்குமே அந்த தொழிலோட நேச்சரை பத்தி தெரியும். அதனால நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது. அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் டாக்டரையும் திருமணம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தம்பதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போது அப்படின்னு நினைச்சு இவங்க திருமண வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இவங்க திருமணத்துல ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறான், இந்த கிருத்திகா ரெட்டி பெண்ணோட குடும்பம் கொஞ்சம் வசதியானவங்க. அப்போ அவங்க கணவர் மகேந்திர ரெட்டி ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, அவருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு. பிகாஸ் அவரும் ஒரு அறுவை சிகிச்சை நிறுவனர் இருக்காரு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நம்மளும் ஒரு ஃபேமஸ் ஆகணுங்கிற மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாரு. பட் அவர்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும். அப்போ தன்னோட மனைவி கிட்ட போய் சொல்லி, உங்க அம்மா அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வா, நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போறேங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கணவர் கேட்கிறாருன்னு அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் கிருத்திகா ரெட்டியோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் அவர் சர்ஜனா வேலை பார்த்துட்டு இருக்காரு, தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், இன்னொரு 10 வருஷம் வேலை பார்க்கட்டுமே, அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கட்டும், அந்த கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு வேணா நான் பணம் தர்றேன், மற்றபடி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதே டயத்தில் அவருக்கு போதிய அனுபவமும் இல்லைங்கிற மாதிரி இவங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க. இது அந்த டாக்டர் மகேந்திர ரெட்டிங்கிற மருமகனோட தன்மானத்தை சீண்டி பார்க்குது. நான் எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சை டாக்டர், என்ன போய் அனுபவம் இல்லைங்கிறீங்க, எனக்கு என்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு அனுபவம் இல்லையா, என்னமோ என்ன கிளினிக் ஆரம்பிக்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டல் தான் ஆரம்பிக்கணும், அதுக்கு பணம் வேணுங்கிறாரு. பட் இந்த பெண்ணோட அம்மா அப்பா, எங்களால் அதுக்கு பணம் தர முடியாது, நீ கிளினிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து அந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் மருமகனுக்கும் இந்த மாமனார் மாமியாருக்கும் பிரச்சனை வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா தன்னோட மாமியார் வீட்டுல இருந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிற கோபத்தை இந்த கணவர் தன்னோட மனைவி மேலதான் காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே தன்னோட மாமனார் மாமியார் மேலையும் தன்னோட மனைவி மேலையும் இவர் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கும்போது இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் இந்த டாக்டர் மகேந்திர ரெட்டிக்கு தெரிய வருது. அதாவது இந்த டாக்டர் கிருத்திகாக்கு திருமணத்துக்கு முன்னாடி உடம்புல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்க அம்மா அப்பாவும் சரி, கிருத்திகாவும் சரி, அதை பத்தியான உண்மையை சொல்லாம மறைச்சி இவருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இவருக்கு தெரிய வருது. ஈவன் அது ஒரு உயிர்கொல்லி நோய் கூட கிடையாது, அவங்களுக்கு சின்னதாக ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன டீட்டெயில்ங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சு திருமணம் பண்ணி வச்சதுனால இவர் ஏற்கனவே காசு தரலன்னு மாமனார் மாமியார் மேல கோபத்தில் இருக்காரு. இப்போ இதையும் மறைச்சு என்னை ஏமாத்தி திருமணம் பண்ணி வச்சுட்டீங்களான்னு அந்த மாமனார் மாமியார் மேலையும் தன்னோட மனைவி மேலையும் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. ஜெனரலா ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது எப்படின்னா,
பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட தப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் எரிஞ்சு விழுவோம். அது எமோஷனலா அவங்கள காயப்படுத்துற மாதிரி பல வார்த்தைகள் வெளியில வரும். அப்புறம் உடல் ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த டாக்டர் தன்னோட மனைவியை, அவங்களும் ஒரு டாக்டர் தான் இருந்தாலும் அவங்கள எமோஷனலா பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது இந்த கணவன் மனைவிக்குள்ள பனிப்போர் நிகழ்ந்துட்டு இருக்கு. அடிக்கடி சண்டை வருது. எப்ப வேணாலும் இவங்க திருமண உறவு முறிஞ்சு போலாங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த டைத்துல ஏப்ரல் மாதம் 2025 இந்த டாக்டர் கிருத்திகா ரெட்டிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படுது. அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. நம்மளுக்கே தெரியும், அசிடிட்டி வந்தா வாமிட் வர மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கும், நிறைய உபாதைகள் வரும். அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் போய் கேஸ்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, என்னமா சொல்ற, நீயே டாக்டர், நான் உன்னை விட பெரிய டாக்டரு, நம்ம போய் ஒரு டாக்டர் கிட்ட போலாமா, சாதாரண கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் தானே, நான் உனக்கு ட்ரீட் பண்றேங்கிற மாதிரி இந்த தம்பதிகள் ஃபர்ஸ்ட் தனியாக ஒரு குடுத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வச்சு தன்னோட மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அவங்க உடம்பு ஏற்கனவே டீஹைட்ரேட் ஆயிருது. ஜென்ரல் அந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து வாமிட் வந்து டயரியா போனா உடம்பு ஃபுல்லாவே டீஹைட்ரேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அதை வந்து ரீஹைட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ஐவி தான் போடுவாங்க, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இவர் ஃபர்ஸ்ட் தன்னோட மனைவிக்கு ஐவி மூலமா நிறைய மருந்து செலுத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஐவி இன்ஜெக்ஷன் ஏப்ரல் மாதம் 21 ஆரம்பிக்கிறாரு. ஸோ காலையில் அந்த மனைவிக்கு மருந்துலாம் கொடுத்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்போ இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மருந்து போட்டு போனீங்க, எனக்கு இந்த ஐவி போட்ட இடம் பயங்கரமா வலிக்குது, என்னால அந்த வலியை தாங்கவே முடியல, இந்த ஐவியை நான் எடுத்துருவாங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னமா சொல்ற, உன் பாடி பயங்கரமா டீஹைட்ரேட்டா இருக்கு, ஃபுல் டே நீ ஃப்ளூயிட் ஏற்றி ஆகணும், அதனால என்ன வலிச்சாலும் கொஞ்சம் தாங்கிக்கோ, அதுக்குரிய மெடிசனை போட்டுக்கோ, ஐவியை மட்டும் எடுக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஏப்ரல் மாதம் 21 2025. ஸோ அன்னைக்கு நைட்டு வருது, திரும்பவும் அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அப்போ இவர் என்ன ஃபீல் பண்றாரு, மனைவி உடம்பு சரியில்லாம இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கு, வீட்டில் மனைவி தனியாக கஷ்டப்படுறாளே, ஒன்று பண்ணுவோம், இப்போ தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம், மனைவி உடல்நிலை சரியாகிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும்னு சொல்லி ஏப்ரல் மாதம் 22 தன்னோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பெங்களூர்ல இருக்க மாரத்தல்லிங்கிற ஏரியால தான் அவங்க மாமனார் மாமியார் வீடு இருக்கு. அங்க போய் இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் தராங்க. அந்த ரூம்ல வச்சு தன்னோட மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்றாரு. ஏப்ரல் மாதம் 22 திரும்பவும் ஐவி இன்ஜெக்ஷன் போறாரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அதே மாதிரி அவங்க மனைவி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, திரும்பவும் எனக்கு வலிக்குது, என்னோட உடல்நிலையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, இந்த ஐவி இன்ஜெக்ஷன் போட்டது கடுமையான பெயினா இருக்குங்கிறாங்க. இவரும் அதே தான் சொல்றாரு, இந்த இன்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணாத, அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ 22 திரும்ப வர்றாரு, மனைவி கூட தன்னோட மாமனார் மாமியார் வீட்டிலே இருக்காரு. 23 இதே மாதிரி 3வது நாளா ஐவி இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, மனைவி அதே மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. 23 சாயங்காலம் வர்றாரு. 23 படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப கடைசியா இவங்களுக்கு ஒரு மருந்து போறாரு. பட் இதுதான் அந்த டாக்டர் தன்னோட மனைவிக்கு கொடுக்க போற கடைசி ட்ரீட்மெண்ட்ங்கிறது அந்த கிருத்திகா ரெட்டிங்கிற பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி இதே ஐவி இன்ஜெக்ஷன்ல ஒரு டோஸ் போறாரு. அப்போ பக்கத்து ரூம்ல இன்னொரு ரூம்ல போய் தனியா படுத்துறாரு. ஸோ மறுநாள் 24 காலையில அவங்க அம்மா, அதாவது இந்த கிருத்திகா ரெட்டியோட அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வந்து எழுப்புறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே பதட்டமாயி கத்தி கூச்சல் போறாங்க. பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்க இந்த கணவர் வர்றாரு, பாக்குறாரு, பல்ஸ் இல்ல. உடனே பதட்டமான எல்லாரும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதே மாரத்தல்லியில காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போய் ஐசியூல வச்சு செக் பண்ண அங்க என்ன சொல்றாங்க, ஐ எம் சாரி, உங்க பொண்ணு இறந்து போய் சில மணி நேரம் இருக்கலாங்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அரண்டு போயிட்டாங்க. என்னடா அது, 2 நாள் அசிடிட்டி ப்ராப்ளம் சொன்னாங்க. அதுவும் சொந்த கணவரே ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க மரணம் அடைஞ்சது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அசிடிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த இந்த டாக்டர் கிருத்திகா ரெட்டிக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்தது, எப்படி திடீர்னு அவங்களோட மரணம் நிகழ்ந்தது, உண்மையிலேயே இவங்க மரணம் இயற்கையா நிகழ்ந்ததா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச பெங்களூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த டாக்டர் கிருத்திகா ரெட்டிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். இந்த கேஸை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ரீசெண்டா நடந்த கேஸுங்கிறதுனால ஒரு 10-15 ஆர்டிகல் நான் தரவா படிச்சு பார்த்தேன். நீங்க ஒருவேளை இந்த கேஸை வேற சேனல்ல பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் முரண்பாடா கூட இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த 15 ஆர்டிகல்ல என்ன படிச்சனோ அதை தான் உங்களுக்கு சினிமேட்டிக் ஃபார்மேட்ல சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். உங்களுக்கு இந்த கேஸை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த கேஸை நான் எங்க ரெஃபர் பண்ணேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே திடீர்னு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மரணம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே நிலைகுலைய செஞ்சிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. பட் இந்த கிருத்தியோட அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவளுக்கு கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருந்தது, பிளஸ் இந்த அசிடிட்டினால ஏதோ ஒரு விஷயத்தினால அவளுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்னமோ அந்த மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்க கணவர் என்ன சொல்றாரு, அவருக்கும் ஒரு பேரிடியா இருக்கு, நடந்தது நடந்து போச்சு, என்னோட மனைவிக்கு நான் இறுதி மரியாதை செலுத்தணும், அதாவது தன்னோட சொந்த ஊரான ஒரு கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கதான் தன்னோட மனைவியை நான் கிரீமேட் பண்ணுவேன், அதனால இந்த உடலை கொடுங்க நான் எடுத்துட்டு போறேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் அவங்க அம்மா அப்பாவும் சொல்றாங்க, சரி ஓகே, ஏதோ ஒன்று நேச்சரா தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டானே, எல்லாருமே இந்த மரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த வீட்டில் இருக்க ஒரு நபருக்கு மட்டும் இந்த மரணத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் நிகிதாங்கிற ஒரு பெண்மணி. அவங்க யாருன்னா, இறந்து போன இந்த கிருத்திகாவோட இளைய சகோதரி. அவங்களும் டாக்டர் தான், அவங்க ரேடியாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு இந்த மரணம் மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. பிளஸ் இவங்க சகோதரிக்கு ஏற்கனவே உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். பட் அது மரணம் அடைகிற அளவுக்கு பிரச்சனை கிடையாது, அதை விட்டுறலாம். இப்போ திடீர்னு அசிடிட்டிக்காக சாதாரணமா டீஹைட்ரேஷனுக்காக சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து இப்படி இம்மிடியேட்டான சடனான ஒரு மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. ஒரு டாக்டர்ங்கிற பர்ஸ்பெக்டிவ்ல இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உண்மையிலே என்னோட சகோதரியோட மரணம் இயற்கையா நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, என்னோட சகோதரியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணணும். உண்மையிலே என்ன ரீசனுக்காக அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு, அவங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, எதற்காக, எப்படி, ஏன் இந்த மரணம் நிகழ்ந்ததுங்கிற டீட்டெயில் எனக்கு வேணுங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை பண்ணணுங்கிற மாதிரி இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. பட் அவங்க கணவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ற நிகிதா, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு செல்லாம இருக்கு, அசிடிட்டியா இருக்கு, திடீர்னு ஏதோ நீங்க இறந்து போயிட்டா, அவளோட மரணத்தை நீ ஏன் சந்தேகப்படுத்துற, எதுக்கு இறந்து போன அவரோட உடலை நம்ம துண்டு துண்டா வெட்டி இவ்வளவு தூரம் சங்கடப்படுத்துறோம், நம்ம ப்ராப்பரா இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடலாம், எரிச்சிடலாம், இந்த மாதிரி பிரேத பரிசோதனை வேண்டாங்கிற மாதிரி அவங்க கணவர் உறுதியா நிக்கிறாரு. இந்த சகோதரி நிகிதா பிரேத பரிசோதனை வேணுங்கிற மாதிரி உறுதியா நிக்கிறாங்க. ஈவன் இந்த கணவர் மகேந்திர ரெட்டி கிருத்திகாவோட அப்பாவே சமாதானப்படுத்திட்டாரு, இது ஒண்ணு இல்ல மாமா, எப்படியோ நேச்சரா நடந்து போச்சு, நம்ம இறுதி மரியாதை செலுத்திடணும், எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த டாக்டர் நிகிதா ரெட்டி கடுமையா பிரச்சனை பண்றாங்க. இது இந்த மகேந்திர ரெட்டிக்கு கடுமையான எரிச்சலை உண்டு பண்ணுது. என்னடா இது இப்படி பிரச்சனை பண்றாளே அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் முடியாது, என்னோட சகோதரிக்கு பிரேத பரிசோதனை வேணுங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஃபைனலா இந்த சகோதரி நிகிதாவோட போராட்டத்துக்கு விடை கிடைக்குது. வேற வழியே இல்லாம இவங்களோட வற்புறுத்தலுக்காக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சரி பிரேத பரிசோதனை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்க எப்படி மரணம் அடைஞ்சாங்க, அவங்க உடம்புல இருந்து பல சாம்பிள் எடுப்பாங்க, அதுவும் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்ட டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் நிகிதா சந்தேகப்படுறது தான், தன்னோட சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட மருந்துல ஏதோ ஒரு விஷம் கலந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், அது என்னன்னு தெரியல, அதனால டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களோட ரத்த மாதிரி, அதுக்கப்புறம் உடல் உறுப்புல இருந்து எல்லா சாம்பிளையும் இந்த பிரேத பரிசோதனையில எடுக்க பார்க்குறாங்க. ஈவன் எல்லா சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்த மரணம் இயற்கையாக நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் செயற்கையாக எப்படி நிகழ்ந்துச்சு, எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியல. அதனால ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை மெடிக்கோ லீகல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி எம்எல்சின்னு சொல்லுவாங்க, அப்படி பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு உடல் பிரேத பரிசோதனைக்கு வருதுன்னா அது இயற்கையாக நிகழ்ந்த பிரச்சனை இல்லை, அந்த மரணத்தில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ற பிரேத பரிசோதனை அறிக்கை தான் இவங்க எம்எல்சிங்கிற பேர்ல வழக்கா பதிவு பண்ணுவாங்க. இந்த கேஸ்லயும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த எம்எல்சிங்கிறதுல வழக்கு பதிவு செஞ்சு அதே ஏரியால இருக்க மாரத்தள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பத்தி தகவல் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரணத்துல எங்களுக்கும் சந்தேகம் இருக்கு, அதனால இதை டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணி ஈவன் இது
இது ஒரு நார்மல் பிரேத பரிசோதனை கிடையாது. இது ஃபாரன்சிக் டீம் பேத்தாலஜிஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணி ஃபாரன்சிக் லேபுக்கு போயிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு பல நாள் ஆகும். அதனால இதை நீங்க எம்எல்சியா வழக்க பதிவு பண்ணிக்கோங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வர்ற வரைக்கும் இது உண்மையிலேயே இயற்கையான மரணம் இல்லைனா இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த வழக்குல கிரைம் சீன் எது? கிருத்திகாவோட அம்மா அப்பா வீடு தான் கிரைம் சீன். பிகாஸ் அங்க வச்சு தான் லாஸ்ட் 3 டேஸா அவங்க கணவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ உடனே கிருத்திகாவோட அம்மா அப்பா வீடையே கிரைம் சீன் மாதிரி ட்ரீட் பண்ணி போலீஸ் அதை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்றாங்க. அதுவும் கிருத்திகாவுக்கு எந்த ரூம்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதோ அந்த ரூமை ரொம்ப செக்யூர் பண்ணி உள்ள இருக்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்னா எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு ஐவி இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும்? ஒரு நீடில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மெடிசின் வச்சிருந்த பவுச் இருக்கும், சிரிஞ்சு இருக்கும், அந்த மாதிரி எவ்வளவோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து வேஸ்ட்டாக அங்கேயே ஒரு குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கிருத்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட அவங்க அம்மா வீட்டில் இருந்த ரூமும் ஒரு சின்ன மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்திருக்கு. ஈவன் ஒரு குப்பையில் அவ்வளவு மெடிசின்ஸ் இருந்திருக்கு. இப்போ அந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன்கேஸ் அவங்க கணவர் கொடுத்த மெடிசன்ல ஏதாவது ஒரு தவறான விஷயம் இருந்தா இந்த ஃபாரன்சிக் டெஸ்ட்லயும் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புறாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 எவிடன்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை, அதுல வர்ற தகவல், அதுக்கப்புறம் இந்த கிருத்திகாவோட ரூம்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பயன்படுத்தப்பட்ட மெடிசின் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல ஏதாவது வித்தியாசமான பொருள் இருக்கா அப்படிங்கிற இந்த 2 ஃபைண்டிங், இந்த 2 ரிசல்ட்டும் வந்தாதான் இந்த டாக்டர் கிருத்திகாக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ஒரு சாதாரண பிரேத பரிசோதனை கிடையாது. அதனால இது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரியில வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்எஸ்எல் சொல்லுவாங்க. அந்த எஃப்எஸ்எல்க்கு இந்த சாம்பிளை அனுப்பிச்சு அதில் டாக்ஸிகாலஜி டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். அதனால இப்போ வரைக்கும் அவங்க கணவர் மேல சந்தேகம் இருந்தா கூட அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான தடயங்களும் இல்லை. ஈவன் அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசின்லையும் எந்த விதமான ஒரு விஷம் மருந்தோ எதுவுமே இருந்ததுக்குரிய தடயங்களும் இல்லை. அதனால போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெயிட்டிங் கேம் மாதிரி. இந்த 2 ரிப்போர்ட் வந்தாதான் அந்த கணவர் மேலேயே கை வைக்க முடியும். பட் இந்த கணவரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, என்னோட மனைவி இறந்து போயிட்டான்னு சொல்லி அவரும் மனைவியோட இறுதி மரியாதை எல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது. ஃபைனலா இந்த கிருத்திகாவோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் வருது. இந்த கிருத்திகாவோட அம்மா அப்பா வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட அந்த மருந்து பொருட்களையும் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல பல விதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது. அது எப்போ வந்திருக்குன்னா இந்த மாசம், இப்போ அக்டோபர் மாசம் 2025 வருஷம் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து அனஸ்தீசியா கொடுத்ததுனால தான் நிகழ்ந்திருக்கு. என்னது அனஸ்தீசியாவை என்ன சொல்றீங்க? அனஸ்தீசியா எப்போ கொடுப்பாங்க? ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் சர்ஜரி, அதாவது ஆப்ரேஷன் பண்ண போற பேஷண்ட்டுக்கு தான் இந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்க தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அனஸ்தீசியா இவங்க உடம்புல எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான அனஸ்தீசியா இவங்க உடம்புக்குள்ள வரல. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மயக்க மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஃபைனல் டோஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கோட உடல் உறுப்புகள் எல்லாமே சேதம் அடைஞ்சு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, இவங்களுக்கு கடைசியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாரு? அவங்க கணவர் தான். எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? அசிடிட்டிக்கு யாராவது மயக்க மருந்து கொடுப்பாங்களா? அதுவும் இந்த அனஸ்தீசியால வீட்டில் யூஸ் பண்ணவே கூடாது. அது ஒன்லி ஆப்ரேஷன் தியேட்டர்ல அந்த டாக்டர், ஸ்பெசிபிக்கான டாக்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மருந்து இவங்க உடம்புக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை அவங்க கணவர் மேல அளவுக்கு அதிகமான சந்தேகத்தை உண்டு பண்ணுது. பிகாஸ் அவர் ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர். ஸோ அவருக்கு கண்டிப்பா எல்லா மெடிசினுக்கும் அக்சஸ் இருக்கும், இந்த மயக்க மருந்துக்கும் அக்சஸ் இருக்கும். ஸோ அவருக்கு ஏன் இந்த மயக்க மருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து கிடைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்போ அந்த கணவர் தான் இவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தாரா அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த கிருத்திகாவோட அம்மா அப்பா வீட்டில இருந்து நிறைய மெடிசின் பேக், அதாவது சிரிஞ்சு, இவங்களுக்கு கடைசியா பயன்படுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து பொருட்களை எடுத்துட்டு போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சிரிஞ்ச், ஒரு ஊசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊசி, இவங்களுக்கு போட்ட ஐவி இன்ஜெக்ஷன், அந்த டியூப் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிருத்திகாவோட உடம்புல என்ன மாதிரி ஒரு மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி மயக்க மருந்து
வந்து இந்த ஐவி இன்ஜெக்ஷன், சிரிஞ்ச், மெடிசின் பேக் எல்லாத்துலயும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து கிளியரா தெரியுது, கிருத்திகா அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துல தான் இந்த மயக்க மருந்து இருந்திருக்குங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ ரெண்டுமே நிரூபிச்சுட்டாங்க. அவங்க உடம்புல என்ன இருக்கு, அது எங்க செலுத்தப்பட்டது, எப்படி செலுத்தப்பட்டதுன்னு. அப்ப கடைசியில் இவங்களுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, அவங்க கணவர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் இந்த மயக்க மருந்தை கொடுத்து அவங்க மனைவியை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கிளியரா புரியுது, இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் வச்சுட்டு இந்த கணவர் தான் மனைவியை கொலை பண்ணிருக்காங்கன்னு. இதுவரைக்கும் மனைவியை இழந்த தான் ஒரு கணவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் அனுதாபத்தை தேடிட்டு இருந்த இந்த நபர் திடீர்னு கொலைகாரன் மாதிரி ஒரு பிம்பம் உருவாக ஆரம்பிக்குது. அதுவும் கிருத்திகாவோட அப்பா இவனை முழுசா நம்பினாரு. பிரேத பரிசோதனை அறிக்கை வேணான்னு சொன்னப்ப கூட இவனை நம்பினாரு. இதுவரைக்கும் தன்னோட மருமகன் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஏற்கனவே 1000 கருத்து வேறுபாடு இருந்தா கூட இவர் அந்த பையனை நம்பினாரு. பட் இப்பதான் அவருக்கு உண்மை புரியுது, இவன் தான் தன்னோட பொண்ணை கொலை பண்ணிருக்கானே. அதனால பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆதாரங்களை வச்சு தன்னோட பொண்ணை, தன்னோட மருமகன் தான் இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ணிட்டாருன்னு இப்போ ஒரு கொலை வழக்க அவர் போய் பதிவு பண்றாரு. இப்போ போலீஸ் இந்த டாக்டர் மகேந்திர ரெட்டிங்கிற கணவரை விசாரிக்கலாம் அப்படின்னு போனா ஆல் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் பெங்களூர்ல இல்ல. இப்போ ஒரு செட் ஆஃப் போலீஸ் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் எக்ஸ்பர்ட் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர்ஸ் மயக்க மருந்து கொடுத்து எப்படி ஒரு கொலை பண்ண முடியும், இது சாதாரண எல்லாத்துக்கும் அனஸ்தீசியா மருந்து கிடைக்காது, இல்லை என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிறாங்க. இப்போ உடம்புல ஒரு விஷத்தை செலுத்துறோம் அப்படின்னா அந்த விஷம் வந்து உடனே வேலை செய்யும், மரணம் நிகழும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஒரு டாக்டர்ங்கிறதுனால தன்னோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை இது ஒரு நேச்சரான மரணமா இருக்கணுங்கிறதுக்காண்டி செட் பண்றதுக்காண்டி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மயக்க மருந்தை திருடிட்டு வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரான். பட் ஏன் இந்த மயக்க மருந்து அவன் செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த பெண்மணிக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடல்நல பிரச்சனை இருக்கு, இப்போ அசிடிட்டி இருக்கு, அவங்க பாடி டீஹைட்ரேட் ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பெண்களுக்கு ஜென்ரலாவே பிளட் பிரஷர் லோயரா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னா பிளட் பிரஷர் ரொம்பவே லோயர் ஆயிரும். அப்படி பிளட் பிரஷர் ரொம்ப குறைவா இருக்கிற இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த மருந்தை செலுத்திக்கிட்டே வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்திருக்கலாம்னா, ஏற்கனவே உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தொடர்ந்து 3 நாள், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 21, 22, 23, 24, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தொடர்ந்து இந்த மயக்க மருந்தை கொடுத்துட்டு இருக்கான். இவங்க பல முறை தனக்கு கையில வலிக்குது, இந்த ஐவி இன்ஜெக்ஷனை எடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ கேட்டா கூட தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷனை எடுக்க கூடாதுங்கிற மாதிரி இவன் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்கான். இப்போ போலீஸ் கிளவரா அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட இவங்க 2 பேத்துக்குள்ள பரிமாறப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜும் ஒரு மிக முக்கியமான தடயமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல டாக்டர்ங்கிற போர்வையில தன்னோட மனைவியோட மரணம் இயற்கையா நிகழணும், இயற்கையா வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி மயக்க மருந்தை கொடுத்துட்டு தன்னோட சொந்த கணவரை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்குல போலீசார் நம்புறாங்க. மேலும் இவன் மேல சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவன் 21ஆம் தேதி அவனோட வீட்டில் வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஐவி இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க மருந்து கொடுத்துருக்கான். இவனுக்கு தெரியும் இந்த மரணம் 2-3 நாள்ல நிகழும், தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தான். அப்போ தன்னோட வீட்டில் வச்சு அவங்க மரணம் அடைஞ்சா சந்தேகம் அதிகம் வருங்கிறதுனால தான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ இன்கேஸ் அவங்க வீட்டில் வச்சு மரணம் நிகழ்ந்துச்சுன்னா இவன் மேல பழி வரதில்ல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 2-3 நாள் இவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான், இவன் வீட்டில் வச்சு இவங்க இறந்து போயிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னா எல்லாத்துக்கும் எப்படி ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவன் ரொம்ப கிளவரா கிரிமினலா திங்க் பண்ணி தான் டே பை டே இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். பக்காவா டைம் லைன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு டாக்டருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ கொடுக்கணும், செகண்ட் நாள் எவ்வளோ கொடுக்கணும், தேர்ட் நாள் எவ்வளோ கொடுக்கணும், ஃபைனலாக 4th நாள் அளவுக்கு அதிகமான டோஸ் கொடுத்துருக்கான். அதில் தான் அவங்களுக்கு உடனே அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ போலீஸும் இவனை வலைவீசி தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்ட அவன் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காங்கிறாங்க. உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு போறேன்னு சொல்லி அங்கே போய் ஒளிஞ்சிருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு போகும்போதே இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுவும் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் மாமியார் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுவான்னு அவனுக்கு தெரியும். பட் எப்போ இந்த டாக்ஸிகாலஜிஸ்ட் ரிப்போர்ட் வந்ததோ அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்து நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லி தான் இவன் ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு போறேன்னு பெங்களூர்ல இருந்து தலைமறைவா இருக்கான். பட் இவன் கான்ஃபரன்ஸ்க்கு போன இடத்துல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி திரும்ப பெங்களூர் கூட்டிட்டு வந்து இவனை கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் மாதிரி அவனை அப்பியர் பண்ண வைக்கிறாங்க. அப்போ இனிஷியலா விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிங்கிறாங்க.
அப்போ காவல்துறை நீதிமன்றத்தில் எங்களுக்கு இவனை விசாரிக்கிறதுக்கு ஒரு 9 நாள் டைம் வேணும். ஸோ 9 நாள் எங்களோட கஸ்டடியில் எடுத்து இவனை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மகேந்திர ரெட்டிங்கிற நபர் காவல்துறையோட கஸ்டடியில் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபைனலாக 90 நாளைக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்கன்னா இவனுக்கு பெயில் கிடைக்காது. பட் கண்டிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஏன்னா எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இந்த வழக்கு ட்ரையலுக்கு போனால் இவனுக்கு ஒன்று மரண தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் இப்போ வரைக்கும் எல்லா ரெக்கார்டும் ஃபாரன்சிக் எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. இவன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். உண்மையிலேயே இது ஒரு பயங்கர ஷாக்கிங்கான கேஸ் தான். அது ஒரு டாக்டர் கணவனே தன்னோட டாக்டர் மனைவியை கொலை பண்ணது வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரிச்சா கூட அதுல 2-3 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. ஒன்று, தன்னோட மனைவி மேல கடுமையான ஒரு அதிருப்தியில் இருந்திருக்கான். மாமனார் மாமியார் காசு தரலன்னு. இது மட்டும்தான் மோட்டிவா அப்படின்னு பார்த்தா தோண்ட இன்னொரு 2 விஷயங்கள் அது காரணமா இருக்கலாங்கிறாங்க. அது இவனை விசாரிக்கும் போது தெரிய வரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் கூட காதல் ஏற்பட்டிருக்கு கல்லூரி டயத்துலேருந்தே. பட் அதுக்கப்புறம் இவன் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வர்றான். மேபி இவங்க பணக்காரங்க தனக்கு ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு கூட நிறைய பிரச்சனை வருது. அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து செட்டில் பண்ணதா சொல்கிறாங்க. இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் தன்னோட மாமனார் மாமியார் காசு தரலன்னு சொல்லும்போது அப்போ தனக்கு பிடிச்சோட பெண்ணோட நான் என் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறேன்னு திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பழைய காதலியோட அவனுக்கு திரும்ப லிங்க் ஏற்பட்டது. ஸோ அப்போ வந்து இவனுக்கு பணமே தரமாட்டேங்கிறாங்க. இனிமேல் இந்த பொண்ணு நமக்கு இருக்கு, ஆசைப்பட்ட அந்த பொண்ணோட திரும்ப போகிறேன், அதுக்கு தன்னோட மனைவி இடைஞ்சலாக இருக்கா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவன் பார்க்க வெளியில் பக்காவாக ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல் மாதிரி இருந்தால் கூட இவன் பேசிக்காகவே ஒரு கிரிமினல்ங்கிறாங்க. அதாவது இந்த டாக்டர் மகேந்திரா ரெட்டிக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கிரிமினல் வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த வழக்கோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது வந்து பொண்ணு வீட்டுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து செட்டில் பண்ணதுக்கப்புறம், அதாவது இவனுக்கு கிருத்திகாவோட கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கிரிமினல் கேஸை ஒரு பணம் கொடுத்து செட்டில் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ இவன் மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் இவன் டாக்டராக இருந்தால் கூட ஒரு பக்காவான கிரிமினல். ஸோ மோட்டிவ் அப்படின்னா பணம் கிடைக்கல, தனக்கு பழைய காதலி வேணும், அவ்வளோதான், இனிமேல் உங்ககிட்ட எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் யூகிக்கிறாங்க. பட் மேபி விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தெளிவாக இந்த கிரைமுக்குரிய மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வரும். இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மேபி இதில் வந்து கிருத்திகா சைடு இருக்க ஒரே தப்பு என்னன்னா, அது ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனையை மறைச்சி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக அப்படி பண்ணக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், என்ன விஷயமா இருந்தால் கூட ஓப்பனாக சொல்லி திருமணம் பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது. பிகாஸ் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமண உறவு முறிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மேக் ஷுர் என்னன்னாலும் சரி சொல்லி திருமணம் பண்ணுங்க. நீங்க சொல்றதுனால பல வரன் தட்டி போகலாம். தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் யாராவது ஒருத்தர் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பொய் சொல்லலைன்னு நாளைக்கு உங்க திருமண உறவிலையும் எந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2வது விஷயம், திருமணத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு பொண்ணுக்கு பையன்கிட்ட இருந்தோ பையனுக்கு பொண்ணுகிட்ட இருந்தோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பொண்ணு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக மாதம் என்னோட சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுப்பேங்கிற மாதிரி சொன்னால் முன்னாடியே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு இன்னும் பணம் கொடுக்கும்போது கணவர் வீட்டு சைடு இருந்து பிரச்சனை வரலாம். இதே மாதிரி பையன் வீட்டு சைடும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் என்ன, ஓகே உனக்கு என்ன பண்ணணும், வீடு வாங்கின ஆசையாக இருக்கா, எனக்கு வீடு வாங்கின ஆசையாக இருக்கா, ஃபைன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டையும் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவாக பேசிக்கோங்க. நான் சம்பாதிக்கிறேன், என்னோட இவ்வளோ பணத்தை நான் இதுக்காண்டி ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கிற வரைக்கும் நான் தான் செலவு பண்ணுவேன், அது உனக்கு ஓகே வாங்குறத கிளியர் பண்ணிக்கோங்க. அது எதையுமே பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் தம்பிக்கு கொடுக்கூடாது தங்கச்சி கொடுக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னால் பிரச்சனை வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ராப்பராக பேசி தீர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து
ஒய்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறானா இல்லையோ சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒருத்தவங்க கூட ஆஃபீஸுக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கு. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனுக்கு அது பிடிக்காது, இன்னொருத்தவங்க கூட பைக்கில் போகிறது பிடிக்காது. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன், இல்லை நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போவேன், பப்புக்கு போவேன், பாருக்கு போவேன், அப்படிலாம் இருக்கலாம். இதுதான்ப்பா என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இரு, இப்போ எவனோ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க பைக்கில் போகிறல அது எனக்கு பிடிக்காது, நீ போய் இந்த மாதிரி பாருக்கு போகக்கூடாது, பப்புக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கணவன்கிட்டையும் மனைவிக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிளியராக ஷேர் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலிட்டி வேற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரஸாக இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ஒரு கலீக்கோட கார் பூலிங் பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சில பேருக்கு என்னதான் காரில் தன்னோட மனைவி இன்னொருத்தவங்களோட பக்கத்தில் உட்காந்து போகிறதே பொறுத்துக்க முடியாது. ஸோ அது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. ஸோ அதை முதலியே பேசி கிளியராக எல்லாத்தையும் பண்ணிக்கிறது தான் பெட்டர் அப்ரோச். அதுக்கப்புறம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்திருக்கு. இது இந்த கேஸில் மட்டுமல்ல, இப்போ ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூர் கேஸ்லையும் எடுத்துப்போம். உண்மையிலே இந்த வரதட்சணைங்கிற கான்செப்டே எனக்கு இன்னுமே புரியல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு எதுக்கு காசு தரணும்? அந்த பொண்ணுக்கு நீ லைஃப் ஃபுல்லாக வச்சு சாப்பாடு போடணுமே, அதுக்கு தரணுமா? அதெல்லாம் எந்த காலத்துலேயே முடிஞ்சு. இப்போ எல்லா பொண்ணுங்களும் வேலை பார்க்குறாங்க, ஓகேவா? எல்லா பொண்ணுங்களும் குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுலேருந்து, அவங்களுக்கு டியூஷன் போக கொண்டு போய் விடுறதுலேருந்து, படிப்பை சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்ததுலேருந்து, அப்பாவை விட அம்மாவோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. அதுலேயும் ஒர்க்கிங் உமனுக்கு இது டபுள். கணவரை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன், அதோட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சுன்னா 90% இருக்காங்க. சில பேர் மட்டும்தான் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிப்பாங்க. பட் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு நினச்சி பாருங்கள், காலையில் எந்திரிச்சு சமைச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு, அதுக்கப்புறம் அந்த 8 மணி நேரம் ஆஃபீஸில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து குழந்தைகளை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டின்னர் பண்ணி, அதுக்கப்புறம் கணவர் அப்படி ஜாலியாக 8 மணிக்கு வந்துட்டு காஃபி கொடுமா, டின்னர் என்ன அப்படிம்பாரு. அவரும் அதே 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு. மனைவி 8 மணி நேரம் வேலை பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த வரதட்சணைங்கிற கான்செப்ட்னு எனக்கு புரியல. எதுக்காக மாமியார் வீட்டிலேருந்து காசு வாங்கணும்? ஒரு பொண்ணை உனக்காக பெற்று வளர்த்து அனுப்பி விட்டுருக்காங்க, உன் கூட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு. நீ அந்த பெண் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எதுக்குப்பா அவங்ககிட்ட போய் காசு கேட்குற? அந்த பொண்ணுனால உனக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. உனக்கு குழந்தை கிடைக்குது, நல்ல குடும்ப உறவுகள் கிடைக்குது, அப்பாங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது, சமூகத்தில் ஒரு மதிப்பு கிடைக்குது, அந்த பொண்ணு சம்பாரிச்சும் கொடுக்குறா, உன்னோட அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறா, உன்னோட தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண. இப்படி நல்ல பொண்ணு கிடைக்கும் போது நீ எதுக்காக அந்த வரதட்சணைங்கிற கான்செப்டுக்கு போகணும்? அதுதான் எனக்கு இது வரைக்கும் புரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் திஸ் டவுரி, ஓகேவா? இப்போ எவன் ஒருத்தன் உங்கள் பொண்ணு இவ்வளோ நகை போட்டாதானோ, இல்லை இவ்வளவு பணம் கொடுத்தானோ, காரு பங்களா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான், தயவு செய்து அந்த மாதிரி நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. அவங்க வந்து பக்காவாக மணி மைண்டட் பர்சன். ஒன்று மணி மைண்டடாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சொசைட்டிக்காக சில பேர் வாங்குவாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு 100 பவுன் போட்டிருக்கேன், என் பையனுக்கு 100 பவுன் வாங்கினா சொந்தக்காரங்க மதிப்பாங்க அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரதட்சணை கேட்குற யாருக்குமே திருமணம் பண்ணி கொடுக்காங்க. உங்கள் பொண்ணு அங்கே போய் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. 2 விஷயம் இருக்கு. நீங்க என்னதான் 100கணக்காக பவுன் போட்டு காரு பங்களான்னு வாங்கி கொடுத்தா கூட உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் உறுதி கிடையாது. இப்படி ரிவர்ஸா கூட இருக்கான். சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, பரவாயில்லையே ஒரு பெரிய இட சம்பந்தம் கிடைச்சிருக்கு, நிறைய பணம் வாங்கிட்டு வந்தா தன்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நிறைய பேர் பணக்காரன் வரதட்சணை கேட்பாங்க. அதுவும் பேக் ஃபயரா இருக்கு சான்ஸ் இருக்கு. அவன் பார்த்தா பணக்கார குடும்பமா இருப்பான், இந்த பையனை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, இந்த பையனுக்கு வாழ்க்கையில நிம்மதி போயிடும், இந்த அப்பா அம்மா கடைசியில் பையன் இழந்துட்டு நிற்பாங்க, அவன் வீட்டோடைய மாப்பிள்ளையா போயிடுவான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திருமணங்கிற உறவுல எங்க டவுரி பணம் அதிகமா விளையாடுதோ அங்க உண்மையான உறவுக்கு மதிப்பு இல்லாம போகுதோ அப்படிங்கறதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ மேக் ஷூர் இனிமேல் இந்த டவுரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியலி யார் அப்ரிஷியேட் பண்ணோம்னா இந்த டாக்டர் கிருத்திகாவோட சிஸ்டர் நிகிதாங்கிற இந்த பெண்மணி தான். அவங்க இவ்வளவு தூரம் ஸ்டபனா இருந்ததுனால தான் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்க்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் இப்போ அவங்க இதே மாதிரி ஸ்டபனா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ஈஸியா அந்த பொண்ணோட பாடியை கிரிமேட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு இயற்கையான மரணம் நினைச்சிட்டு போயிருப்பாங்க. இவன் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிருப்பான். அப்ப கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஒரு பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறது எவ்வளவு விஷயம். அப்படி படிக்க வச்சு இன்னொருத்தோட சுயநலத்துக்காக தூக்கி கொடுத்துட்டு அந்த அப்பா அம்மா உட்காந்துருக்கணும். அப்ப அவங்க நிலைமை தான் பாவம். இன்னைக்கு ஹாசினியோட அப்பா அம்மாக்கு என்ன கிடைச்சது, அதே மாதிரி தான் நாளைக்கு இவங்களுக்கும் ஒரு நியாயமும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது. அதனால இந்த கிருத்திகாவோட சகோதரி நிகிதாங்கிற பெண்மணியை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.